ஹலோ. எனக்கு புரியுது. வெறும் 1400 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு கிறிஸ்டபர் நோலனோட படம்லாம் ரிவ்யூ பண்ற அளவுக்கு இது உனக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் விட மாட்டேன், ரிவ்யூ பண்ணியாவே. ஏன்னா நான் தான் இந்த படத்தை பார்த்துட்டேன்ல. இந்த படம் வந்துட்டு நான் வந்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கதை புரிஞ்சுது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, டேய் என்னடா படத்துல ஒண்ணு சொன்னா நீ என்னடா சொல்ற அப்படின்னு வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. இல்லைன்னா படம் இது வரைக்கும் பார்க்கலைன்னா படத்தை பார்த்துட்டு வந்து கழுவி ஊத்துங்க. ஸோ எனக்கு புரிஞ்சதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நேரம் படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படம் வந்து ஒடிசி அப்படின்னு ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒடிசி அப்படின்ற ஒரு மன்னர் வந்துட்டு அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கும். இந்த ஒடிசி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ராய்னு ஒரு இடத்துக்கு அந்த இடத்த கைப்பற்றி அந்த இடத்துக்கு சண்டை போட்டு அந்த இடத்த கைப்பற்றுறதுக்காண்டி இந்த ஒடிசியும் கிரேக்க மன்னர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி போவாங்க. ஸோ அது போறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போவாரு, நான் இந்த போர்ல திரும்பி வருவானா என்னன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் வந்தேன்னா ஓகே, வரலைன்னா நீ வேற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்க, நம்ம பிள்ளைய வந்து அரசனாக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்பவே அவங்க மறுத்து பேசுவாங்க, இல்ல நீங்க கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க போறாங்களா, நம்ம சொன்ன மாதிரிதான் அந்த போருக்கு ட்ராயின்ற நாட்டுக்கு போவாங்கல்ல, அந்த போருக்கு போயிட்டு அங்க போயிட்டு சண்டையை போட்டு வந்துருவாங்க. வந்தோடனே என்ன ஆகும்னா, இதுல வந்து இந்த ஒடிசி குரூப் ஒரு குரூப் வருவாங்க. இந்த ஒடிசி குரூப் இன்னொரு குரூப் அங்கிட்ட கடல்ல பிரிஞ்சு நாங்க போய்க்கிறோம், நாங்க கப்பலை தனியா எங்க நாட்டுக்கு போய்க்கிறோம், இந்த இவங்க வருவாங்களா. இப்ப இவங்க வர்ற வழியில பல இன்னல்களை சந்திச்சு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துலதான் இந்த ஒடிசி கிட்ட மட்டும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீயும் பல இன்னல்களை சந்திப்ப, ஆனா நீ மட்டும் உயிர் பொழைச்சிருவ அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வருவாரு. ஆனா கடைசியில் என்ன நடக்கும்னா, இவர் கூட வந்த எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துல ஏதோ ஒரு வகையில சிக்கி சின்ன பின்னா போயிருவாங்க. சோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிப்பான். அதுதான் ஆக்சுவலா நடக்கும். நம்ம ஆளு கொஞ்சம் பாவம் பண்ணிருப்பாரு போல, அதனால பல இன்னல்களை சந்திச்சாலும் கடைசியில உயிர் பொழைச்சிருவாப்புல. எனக்கு கொஞ்சம் அது பிடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வந்து படம் முடிகிறப்ப ஹீரோ செத்து போயிட்டாருன்னா எனக்கு அந்த படம் ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கும். சோ இந்த படத்துல அது நடக்கல, நல்ல வேலை உயிர் பொழைச்சிட்டாரு. இந்த மாதிரி இவங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வருவாங்கல்ல, இது வந்து ஒரு 10-15 வருஷம் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கும் அங்கே அவங்க வர்றதுக்கே, சண்டே எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு. இங்க அப்படியே வந்தோம்னா ஒய்ஃபு குழந்தைய விட்டுட்டு போனால, இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு குரூப் என்ன பண்ணிடுவாங்க, மன்னர் இல்லாதனால வந்தேரின்னு சொல்லிட்டு இந்த வெளியூர்காரங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மன்னரோட ஒய்ஃப் ஆட்டைய போறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த லேடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து, அதே மாதிரி அவங்க பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இளவட்ட முறுக்குனால கொஞ்சம் அப்பப்ப அந்த வந்தேரியோட சண்டைக்கு போவான். அதை பண்ண இதை பண்ணா இந்த வந்தேரியில் பல டார்ச்சரை கொடுப்பாங்க. ஒருத்தெல்லாம் பயங்கரமா பிட்ட போடும், அடுத்த முன்னாடி ஆட்டைய போறவங்க என்ன பிட்டு போடுறேங்கிற மாதிரி ஒருத்தல ரொம்ப பிட்டு போட்டு கிட்டத்தட்ட நம்மளாம் ரைட் ஆக்ட் பண்ணிட்டான் போட அப்படின்னு நினைப்போம். அவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. என்னோட ஒடிசி வந்து எப்படி இருந்தாலும் வருவாரு அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்ட்ராங்கா இருப்பா. அதுக்கடையில இவன் என்ன பண்ணுவான்னா, எங்க அப்பா இன்னும் உயிரோடதான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் கொஞ்சம் அவங்க அப்பா சர்க்கிள்ல இருந்த இன்னொரு நாட்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் அங்க போய் அவங்க அப்பாவை பத்தி விசாரிப்பான் வைப்பான். சோ இது கடைசியில என்னன்னா, இந்த ஒடிசி வந்துட்டு அவங்க நாட்டுக்கு வராம ஒரு தடவை கப்பல் உடஞ்சு போயிருந்தா சின்ன பின்னமாயி வேற ஒரு இடத்துல கரை ஒதுங்கினோடனே அங்கே ஒரு லேடி என்ன பண்ணும், இவனை விடக்கூடாதா, இவனுக்கு ஒரு பயசத்தை போட்டுற வேண்டியதுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தாமரையை கொடுத்து மயக்கி கிட்டத்தட்ட 7-8 வருஷமா என்னமோ அங்கேயே உட்கார வச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிடுவா, இல்ல நீ நான் தான் இந்த மாதிரி பண்ணணும், ஏன் இப்படி பண்ண, நான் அந்த கிளம்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அகன கடந்த கட்டை, உருட்டுக்கட்டை, இருட்டக்கட்டை, பல எல்லாம் சேர்த்து அதுல படுத்துக்கிட்டு வந்து சேர்ந்துருவான். வரும்போது ஆளு பாத்தீங்கன்னா தாடி கிடிமா சிக்கி சின்ன குணமாயி வருவான். சரி வந்துட்டானா, இப்ப வந்து பிச்சைக்காரன் மாதிரி போவேன். ஓகேவா, இவனுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு இங்க ஒருத்தன் எப்பவுமே முன்னாடில இருந்தே இருப்பேன். அவனுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. அவனை போய் பார்ப்பேன். அவங்கிட்ட ஒரு நாய் இருக்கு. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன் எதுனா ஒரு 2-3 சீன் சொல்லலாம். ஓகேவா, இதுல ஒரு சீன் என்னன்னா, இவன் போகும்போது ஒரு டாக் ஒண்ணு வந்து அந்த கண்ணு தெரியாதவன்கிட்ட ஒரு டாக் இருக்கும். அந்த டாகை வந்து இந்த வந்தேரி குரூப்லாம் நாய் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் வெளியில தூக்கி போட்டுருவாங்க. இது ரொம்ப நாளா உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கும். கடைசி அந்த ஒடிசிஸை பார்த்த உடனே எனக்கு கூஸ் பம்ப்ஸ். அது ஒடிசிஸை பார்த்த உடனே குலைச்சிட்டு என்ன பண்ணும், அப்படியே இறந்து போயிடும். முக்தி கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ரைட்டரா, நம்ம நம்மளால வந்துட்டா இனி இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க பையன்ட்டே சொல்ல மாட்டேன், அவங்க பையனை இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கே கண்டுபிடிச்சா, நீங்க தான் கண்டிப்பா எங்க அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிடுறான்.
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மனைவிக்கும் இவன் வந்தது வந்து ஒரு ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் வருவான். பட் வந்து இவன் பேசுறது வைக்கிறது எல்லாம் தெரிஞ்சு ரைட்டு வந்துட்டாங்க போல அப்படிங்கிறத அவ உணர்ந்து ஒரு போட்டி ஒண்ணு வைப்பா. அது வந்து பர்டிகுலரா இந்த ஒடிசியஸ் மட்டுமே ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அதை பண்ணியிருப்பாரு. அது வந்து அந்த அந்த வெள்ளுல வந்து அந்த நாணை தொடுத்து அம்ப விடுறது வந்து அது அவரால்தான் பண்ண முடியும். இந்த போட்டியை அறிவிச்சு அந்த போட்டியில யாரு வின் பண்றாங்களோ அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ராஜ்யத்தை ஆளலாங்கிற மாதிரி சொல்லிடுவான். எவனாலே முடியாது. இவர் வந்து பண்ணிடுறாரு. உடனே அப்பதான் ஃபைட் வரும். அப்ப ஃபைட் வரும்போது அப்பதான் இது பண்ணிடுவாங்க. சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்து அவ சொல்லுவா, இந்த நம்ம வட சென்னை படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஏண்டா என்னையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா, ராஜன் பொண்டாட்டிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல இவ ஒரு டைலாக் சொல்லுவா. செம்ம கூஸ் பம்ப்ஸ். நான்லாம் விசில் அடிச்சு கைதட்டினேன். எப்படின்னா, ஏண்டா என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த நாட்டை இவ்வளவு நாள் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் நான் தாண்டா ஆண்டேன், உங்களை எல்லாம் வச்சு இவ்வளவு பேரை சமாளிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு, அதுக்கு எனக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கலான்னு சொல்லுவா. அது செம்ம கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துல அங்கங்க கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து இந்த ஒடிசியோட ஒரு குரூப் வரும் பாருங்க இந்த கப்பல்ல. அப்போ ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆளை பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே அப்படின்னு நினைச்சா, யாருன்னா அவர் அசல் நம்ம கேஜிஎஃப்ல ஒரு கருடல் மாதிரியே இருப்பாப்ல. ஆனா அவர் ஒரு இந்தியன் தானா, ஆனா அவர் கருடன்ல வேற ஆளு. அவர் ஒரு இந்தியன் தானா, ஏதோ ஒரு பட்டேல்னு அவர் பேரு. நல்லா நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஆக்டிங் வந்து இதுல வந்து நம்ம ஸ்பைடர் நோவே ஹோம் அந்த குரூப் இருக்கும். படத்துல எல்லாருமே ஆக்டிங் வைஸ்லாம் பிரில்லியண்டா இருக்கும், மேக்கிங் இருக்கும். படத்தோட ஒரு டிராபேக் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போர் காட்சிகள், சண்டை காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ, நல்லா எடுத்திருக்கலாம் மீன்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சு அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படம் வந்து இந்த 300 ஸ்பார்டன்ஸ், ட்ராய், கிளாடியேட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபைட் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். ஆனா ஃபைட் வந்து கம்மியா தான் இருக்கும். இந்த படத்துல நீங்க வந்து எந்த விஷயத்த பாப்பீங்கன்னா, கடல் சார்ந்த இடம், பீச் பாப்பீங்க, கடல் பாப்பீங்க, அதுக்கப்புறம் கப்பல். இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த பிலிம் மேக்கிங் இருக்கு பாருங்க, அது வேற லெவலா இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலா இருக்கும். ஸோ ஒரு படத்தை வந்து மேக்கிங்காகவே ஒரு விஷுவல்ஸுக்காகவே போய் பார்க்கலாம்னா அதுல வந்து நிறைய படம் இருக்கு. அதுல இதுவும் ஒரு படம். நீங்க அதுக்காகவே போய் பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த படத்துல நிறைய டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஃபைட் சீன்ஸ் வராதனால சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான இந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமா தோணும். ஏன்னா அப்பா இப்படிலாம் எடுக்கலாமா படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த படம் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.